ராம் கிரிட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம். அதிமுக, பாஜக இரண்டு கட்சிகளுடைய கூட்டணி. சிதறி ஓடும் அதிமுக தொண்டர்கள். அதுவும் இப்போ முன்னாள் மக்களவை உறுப்பினர், ரொம்ப ஃபேமஸான ஆளு அன்வர் ராஜா, அவர் இன்னைக்கு கட்சி விட்டு வெளியே போயிருக்கிறார். அதை பத்தியும் உண்மையிலேயே அதிமுகவில் தொண்டர்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அதிமுக தன்னுடைய உண்மையான முகத்தை, உண்மையான பலத்தை அறியாத ஒரு தற்கூரி கிட்ட போய் கட்சி மாற்றுது. அதிமுகன்ற கட்சி எந்த கட்சி கூடயும் கூட்டணியே போடாம தனியா நின்று ஜெயிச்சு சாதிச்ச கட்சி. இப்போ நாம திமுக சப்போர்ட் பண்றோம், இல்ல இடதுசாரி அரசியலை பேசுறோம், அப்போ அதிமுக தமிழ்நாட்டில் எப்படி பழிக்குது அப்படின்னா, இரண்டுமே திமுக அதிமுக இரண்டுமே ஓரளவுக்கு ஒத்த கருத்தா கொண்ட கட்சியா இருந்தது. இப்போ அண்ணாவோட பேரை வச்சு ஆரம்பிச்ச கட்சி அது. அதனால ஜனநாயகத்தோட மாண்பு என்னன்னா, எதிர்கட்சி வலுவா இருந்தால்தான் ஆளுங்கட்சி சிறப்பான வேலைகளை செய்யும். ஏன்னா எதிர்கட்சி கேள்வி கேட்கும் அப்படிங்கிறது, அதுதான் ஜனநாயகம். கேள்வி கேட்பது, ஆளுங்கட்சி மேல விமர்சனங்கள் வைப்பது, இதுதான் ஜனநாயகம். இப்போ என்ன ஆச்சுன்னா, அமித்ஷா கூட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி போய் மேடையில் உட்கார்றாரு. ஒரு பலம் வாய்ந்த கட்சி தமிழ்நாட்டில், பல முறை திமுகவை தோற்கடிச்ச கட்சி. நான் அதிமுகவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறதா நினைச்சாலும் சரி, ஒரு கட்சி அழியிறத கண்ணு முன்னாடி தெரியுது அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்னா நாமெல்லாம் என்ன மனிதர்கள்? எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, ஜெயலலிதா அம்மாவால கட்டி காப்பாற்றப்பட்ட கட்சி. இன்னைக்கு ஒரு தற்குறி அந்த கட்சியை ஒழிக்குது. எதுக்கு? தன்மேல் உள்ள குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், குட்கா ஊழல், கொடநாடு கொலை வழக்கு, கனகராஜ் அப்படிங்கிற டிரைவரு ஆத்தூர்ல லாரி ஏற்றி கொன்னது, அதெல்லாம் அந்த கொடநாடு வழக்குக்குள்ளேயே வருது. இந்த கொடநாடு வழக்கு சிபிஐ கையில் இருக்குது. அந்த சிபிஐ அமித்ஷா கையில் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சிபிஐ செய்யும். இன்னும் உங்களுக்கு விவரமா சொல்லணும்னா, பொள்ளாச்சி ஜெயராமனுடைய வழக்கு உங்களுக்கு தெரியும், குட்கா ஊழல் உங்களை பத்தி தெரியும். இது எல்லாமே சிபிஐ வசம் தான் இருக்குது. இதை அவங்க தொடவே கூடாது. சிபிஐ அதை அப்படியே நிலுவையில தூக்கி போடணும் அப்படின்னா, அந்த கேஸ் அப்படியே முடிச்சு விடணும் அப்படின்னா, பாஜகவுடைய அதிமுக கூட்டணி வச்சா தான் நடக்கும். அப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமிய மிரட்டி தான் உட்கார வச்சிருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த இருக்கையிலிருந்து அவர் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. அங்க மொத்த அதிகாரத்தையும் செலுத்தினது யாருன்னா அமித்ஷா தான். அப்போ அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமையணும். முந்தானத்து வந்த கட்சி. உண்மையிலேயே இதை பாஜக ரொம்ப காலமா இருக்குது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க ஸ்டேட்ல 16 இடத்துல இருக்கிறோம், இந்தியாவில் நாங்க 3 வாட்டி ஜெயிச்சிட்டோம், அப்படி இப்படின்னு நீமா பெருமை பீத்திக்கலாம். தமிழ்நாட்டுக்கு நீ சில்லற கட்சி தான், எதுக்கும் உறவாத கட்சி தான். இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பயாச்சும் புத்தி வருமா, இதுக்கு மேலேயாச்சும் புத்தி வருமா? இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவருக்கு இதுக்கு மேலேயாச்சும் புத்தி வருமானு பார்ப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்களின் எண்ணமே பாஜகவுக்கு எதிராக ஓட்டளிப்பது தான். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எப்படி நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. பாஜகவை யார் தெம்பு திராணியோடு எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு மனப்பான்மையில் இருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜியே பாஜக தான். அப்புறம் நீ வேணும்னே போய் சகதியில் விழுந்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஆகத்தானே செய்யும்.
பாஜக என்பது சாக்கடை. இது சாக்கடைன்னு உணர்ந்து வக்பு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்திய துரோகம், ஒரு சிறுபான்மை இனத்தையே முடிச்சு கட்டுற வேலையை பாஜக செய்து இந்து மதத்துக்கு எதிராக இருக்குது இஸ்லாம் அப்படின்னு ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இந்தியா முழுவதும். அதை அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு பாஜக வருது, அதிமுக கதவை திறந்து விடுது. உண்மையிலே நான் சொல்றேன், இதுல பாக்குறவங்க இஸ்லாமியர்கள் யாராவது இருந்தா தயவு செய்து நீங்க என்ன திட்டாச்சும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க நல்லது சொல்லனா கூட பரவாயில்ல. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்களா? உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர் பெண்கள், ஆசிபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, குழந்தை, அது இஸ்லாமிய பெண், அதுக்கு நேர்ந்த அவலம் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு அவலம் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு பொது வழியில அவங்களுக்கு சுதந்திரமா நடமாட முடியாது. இப்பவே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தை மென்சஸ் டேட்டு, அந்த பச்சனை குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 9th படிக்கிற பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய நீ உனக்கு தீட்டு, நீ வெளியே உக்காரு அப்படின்னு வெளியே உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறான் ஒரு தனியார் பள்ளி. ஏதோ சிவானந்தா அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கும், சரியா தெரியல, நான் அந்த படித்தேன். அந்த பள்ளிக்கூடம் இந்துக்களுக்கு சார்ந்த ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான மீடியாக்கள் அதை அப்படியே கடந்து போயிடுச்சு, அதை பத்தி பேசவே இல்லை. அது வழக்கு என்னாச்சு ஏதாச்சு ஒன்றும் தெரியல. அன்புமேஷ் தான் சொன்னாரு, நான் கண்டிப்பா அவங்க பள்ளிக்கூடத்து மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார். அதை தவிர சோசியல் மீடியாவிலையும் இந்த மாதிரி வலைதளங்கள்லையும் எதையாச்சும் அந்த 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 செயல்பாட்டை பற்றி யாராச்சும் பதிவு செஞ்சாங்களா? யாருமே பதிவு செய்யலை. அதே பாத்தீங்கன்னா அரசு பள்ளியிலையோ இல்லது கிறிஸ்துவர்கள் நடத்துகிற பள்ளியிலையோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வெளியே உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்னா அது சென்சேஷனல் நியூஸா இருக்கு. ஏன்னா சிறுபான்மையினத்தவர்களை அடிக்கிறது தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. தவறு எல்லா இடத்துலையும் நடக்கும், மனிதன்னு பிறந்தா எல்லா இடத்துலையும் நடக்கணும். ஆனா சிறுபான்மையினத்தை நடந்தா அதை வச்சு அவங்கள ஒழிச்சு அதனால பலனடைஞ்சு அதனால நாம முன்னேறணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கூட்டம் உலகத்திலேயே இவ்வளவு ஒரு கேடுகட்ட கூட்டம் எதுன்னா அது பாஜக கூட்டம் தான். அது கூட போய் நீங்க சேரலாமா? இன்னைக்கு அன்வர் ராஜா வெளியே போயிருக்கிறார். திருப்பூர்ல ஒரு கூட்டமே நடக்குது, ஒரு கூட்டம், அதிமுக தொண்டர்கள் கூட்டம், தலைமைக்கு தெரியாம மாவட்ட செயலாளர் கொண்டு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போடுறாங்க. நாம அதிமுக இருக்கலாமா வேணாமா? இந்த மாதிரி பல இடத்துல சிறு சிறு கூட்டங்களா கூடுறாங்க. கொத்து கொத்தாக அதிமுகவை விட்டு வெளியேறும் தொண்டர்கள். அடுத்த ஒரு 2 நாள்ல இதுதான் உங்களுக்கு சரியான நியூஸா இருக்கும். நீங்க பாருங்க, மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அப்படின்னு ஒவ்வொன்றா கலந்துது. கவுன்சிலர் ஒருத்தர் வெளியே போயிட்டார் திருப்பூர் மாவட்டத்துல. பாஜகவோட அதிமுக கூட்டணி போட்டதுனால நான் அதிமுக விட்டு விலகிறேன் அப்படின்னு கவுன்சிலர் வெளியே போயிட்டார். அதாவது முன்னாள் கவுன்சிலர், இன்னும் நடக்கல, பதவி காலம் இல்லை, அவர் ஏற்கனவே கவுன்சிலராக இருந்தவர், அதிமுகவில் நின்று ஜெயிச்சவர், அவர் வெளியே போயிட்டார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அதிருப்தி. ஒரு கட்சி அப்படியே நீங்க கூட்டணி போடுறீங்க, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி போடுது அப்படின்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வைக்கணும். என்னென்ன நீங்க செய்ய போறீங்க, என்னென்ன நீங்க செய்யக்கூடாது, நாங்க எங்களுடைய மாநிலத்துடைய சுயாட்சிக்கு இதெல்லாம் வேணும், இது நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா உங்களோட நாங்க கூட்டணிக்கு வரோம். இப்படித்தான் கூட்டணி வைப்பாங்க மாநில கட்சி, அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். உடனே கமெண்ட்ல வந்துருவானுங்க, எடப்பாடியோட அடிமைகள், நீங்க ஓகேமா 2002ல பாஜகவோட கூட்டணி வச்சிங்களே அப்படின்னு. 2002ல டீலிமிட்டேஷன், இதே டீலிமிட்டேஷன் அன்னைக்கு வந்துச்சு. அந்த டீலிமிட்டேஷனுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல டீலிமிட்டேஷன் நீங்க பண்ணக்கூடாது, அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி போடணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இது இருந்தது.
இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வருது அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கூட்டிருக்கிறாருல்ல. இது அன்னைக்கு யாருக்குமே தெரியாத அவர் சாதிச்சு கேட்டிருக்கிறார். 25 வருஷம் மறுபடியும் தள்ளி போடு அப்படின்னு. அந்த 25 நம்ம நின்றுட்டு இருக்கோம். பண்ணி 2002 2025 26 மறுபடியும் 25 வருஷம் முடிய போகுது. 26 மறுபடியும் டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்க பாஜக. அதுக்கு எதிர்த்து நாம குரல் கொடுக்குறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை இனத்தவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களால் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு இதெல்லாம் நீ ஒப்பந்தப்படி நீ ஒத்துக்கோ, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தான் அவர் உள்ள போனார். உள்ள போய் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ, மாநிலங்களுக்கு என்னென்ன தேவையோ, வளர்ச்சி பாதையில மாநிலத்தை எந்த அளவுக்கு முன்னோக்கி கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் அவர் செஞ்சார். ஆனா நீங்க கடந்த கால 4 வருஷம் நீங்க ஆண்டீங்கல்ல, இந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டை நரக வேதனைக்கு இன்னைக்கு கொண்டு போய் விட்டது யாருன்னு நீங்க தான். இன்னைக்கு ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி, அதுல இவங்க அதிகமா கடன் வாங்குறாங்க, அதிகமா செலவு செய்யறாங்க, இவங்களுக்கு நிதி வருவாய் வர்றதில்ல, ஒன்றிய அரசுகிட்ட நிதி சிக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த 4 ஆண்டுகள் தான். ஜிஎஸ்டி அந்த அம்மா வரவிடவே இல்லை உள்ள. நீட்டு அந்த அம்மா உள்ளே வரவிடல. நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் மோடி காலில் விழுந்து, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான், மோடி வளர்க்கிற நாய் வாலாட்டிட்டு பின்னாடி போற மாதிரி நீங்க இன்னும் போகல. அது ஒண்ணுதான் செய்யல. ஏன்னா ஏற்கனவே நீங்க ஜெயலலிதா அம்மையாவுக்கு 35 டிகிரில குமிஞ்சு முதுகெலும்பெல்லாம் உங்களுக்கு தேஞ்சி போய் முதுகெலும்பே இல்லாதவங்க தான் நீங்க. இப்ப மோடியை பார்த்து அடுத்தது நீங்க அதே மாதிரி குனிவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதிமுகன்ற கட்சி போய் பாஜகவில் முழுக்க கலந்துக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயமாவே இருக்கு. என்ன செய்ய? நாம் இன்னைக்கு பேசுற இந்த வீடியோ எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக கிடையாது. இந்த வீடியோ பூரா நான் சொல்றது பாயிண்ட் எல்லாமே உண்மையிலேயே உணர்வுபூர்வமா எம்ஜிஆருடைய அதிமுக, புரட்சி தலைவி அம்மாவுடைய அதிமுக 6 முறை ஜெயிச்சு தமிழ்நாட்டை ஆண்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போன அதிமுக, அந்த அதிமுகவுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். அதிமுக தொண்டர்களுக்காக, அதிமுக நிர்வாகிகளுக்காக. நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன், நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பாதீங்க, அவர் புத்தியே கிரிமினல் புத்தி, அவர் கட்சியை காப்பாற்றணும் எண்ணம் இல்லை, அவருடைய மகனையும் அவரையும் அவர் மேல இருக்கிற சிபிஐ கேஸுகளையும் இதை காப்பாத்துறதுக்கு மக்களை கொண்டு போய் அடமானம் வைப்பார் சொன்னேன். இன்னைக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் கொத்தா அதிமுக விட்டு வெளியேறுற ஒரு அவலம் நீ நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கடைசியா, பாஜகவோட கூட்டணி போறதுன்னு முடிவாயிடுச்சு. அதிமுகவோட பயில் என்ன? அதோடைய சட்டம் என்ன? தொண்டர்கள் தான் தலைவரையே முடிவு செய்யற மாதிரி அவரு வடிவமைச்சு வச்சிருந்தார் எம்ஜிஆர், இல்லையா? அப்போ ஏற்கனவே அங்கிருந்து விலகியாச்சு. அடுத்த சட்டமன்றம் 2026 சட்டமன்றத்திலையும் நான் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஓப்பன்ல பிரஸ் மீட்ல சொன்னாரு. நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்போ நாங்க வெளியே வந்துட்டோம், எப்பயும் இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் பாஜகவோட சேர மாட்டோம்னு சொன்னார்ல. ஆனா இன்னைக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்குறாங்கல்ல. சரி, இப்படி சேர வேண்டிய நிர்பந்தம் எங்கிருந்து வந்தது? சரி, அப்படியே நிர்பந்தம் வந்தது இல்லை. தொண்டர்களையோ இல்ல செயற்குழு பொதுக்குழு கூட்டி அந்த இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கப்பட்டுச்சா? தொண்டனையோ நிர்வாகிகளையோ கேட்காம ஒரு தலைவன் முடிவெடுக்கிறான் அப்படின்னா அதுக்கு பேரு தான் மிகப்பெரிய மிக கொடூரமான சர்வாதிகாரம். தமிழ்நாட்டின் எதிர்கட்சி இன்னைக்கு சிதைந்து போகிற நிலைமையில இருக்குது. அண்ணாவுடைய கனவு 62 இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு ஒன்றிய அரசாங்கம், எந்த ஒன்றிய கட்சியும் தேசிய அளவிலான கட்சி, எந்த தேசிய அளவிலான கட்சியும் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் மட்டும்தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ணாவுடைய மூமெண்ட். அதுக்கு எதிராக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாக்கே ஆப்போசிட்டா கொண்டு போய் நிற்கிறார். என்னத்தை சொல்றது? கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் அதிமுகவை. கடவுள்னு சொல்லக்கூடாது, நம்ம
கருமம்லாம் அது வேற சொல்லிவிட்டோம். அதிமுக இருக்குமா, குழி தோண்டி புதைக்கப்படுமா எடப்பாடி பழனிசாமியால் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.